ஹாய் எல்லாருக்கும். கோதுமை மாவு வச்சு வீட்டில் இருக்கிற பொருளிலேயே எப்படி கேக் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அவன், மைதா, சுகர் இப்படிலாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கேக் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 முட்டை ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் வெல்லம் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் கோதுமை மாவு, 3/4 டம்ளர் வாசனை இல்லாத சமையல் எண்ணெய். 1 முட்டைக்கு 1 டம்ளர்னு கணக்கு. நம்ம வீட்டில் டீ குடிக்க யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டம்ளர் தான். 2 முட்டை எடுத்திருக்கேன், அதனால் 2 டம்ளர் கோதுமை மாவு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு. 2 முட்டை உடச்சி பவுலில் விட்டுக்கலாம். விட்டுட்டு விக்ஸ் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பூன் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த ஒயிட்டு எல்லோ ரெண்டுமே நல்லா கலந்து வரணும். இந்த மாதிரி நல்லா முட்டையை ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், இதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இன்னும் பாதியும் சேர்த்துக்கலாம். இப்போ நாட்டு சக்கரைனா டக்குன்னு கரைஞ்சிரும். இது வெல்லம் நான் பொடி பண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது. அது கரைய கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் எனக்கு மிக்ஸ் பண்ண டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் 2 முட்டை அப்புறம் வெல்லத்தையும் சேர்த்து ஒரு 2-3 பல்ஸ் நல்லா விட்டோன்னா நல்லா நமக்கு இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிரும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் ஏலக்காய் ஒரு 2 அந்த உள்ள விதை இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நல்லா பொடி பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். ஒரு 3/4 கப் எண்ணெய் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா இதோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மாவு எடுத்து வச்சோம் இல்லையா கோதுமை மாவு, அதை இந்த மாதிரி சளிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கட்டி வராது. ஃபஸ்ட்டு 1 டம்ளர் எடுத்து நல்லா சளிச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா, 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 டம்ளர் மாவு ஒன்றா சேர்த்துனோன்னா மிக்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கட்டி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு 1 டம்ளர் சேர்த்துட்டு இந்த மாதிரி கட்டி சேராமல் மேலாப்பில் மெதுவாக நல்லா மேலே தூக்கி விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டக்குன்னு போட்டு வேகமாக அடித்து விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனது. இப்போ இன்னொரு டம்ளர் மாவையும் நல்லா சளிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கே நமக்கு ஒரு 1/2 kg கேக் அளவுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது மாவு. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். காய வச்சு ஆற வச்சு பால் கூட சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மேலே தூக்கி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும் பொறுமையாக. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தூக்கி விட்டோன்னா இந்த மாதிரி மடித்து விழணும். இது ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்லா மடித்து மாவு விழுந்துச்சுன்னா இது கேக்குக்கு பேட்டர் கரெக்டாக இருக்கும். இப்போ வீட்டில் ஏதாவது ரவுண்டாக இருக்கிற பாக்ஸு இல்லை பாத்திரம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நான் ஒரு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே கேக் செய்ய ட்ரை பண்ணி எல்லாம் கருகி போச்சு. ஆனால் வாஷ் பண்ணாலே போகலை. இது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அடியில் ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு உள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா மாவையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கீழே இந்த மாதிரி ஒரு 2 டைம் இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. உள்ளே நம்ம மாவு சேர்த்தும் போது பபுள்ஸ் மாதிரி இருக்கும், அதனால தான் சேர்த்துட்டு இப்போ முன்னாடியே நான் அடுப்பில்
அடியில் தோசைக்கல், அதுக்கு மேலே குக்கர் வச்சு ஒரு 5 நிமிஷமாக நான் சூடு பண்ணி விட்டுருக்கேன். 5 நிமிஷம் முன்னாடி அடுப்பு வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நல்லா குக்கர் வந்து சூடாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டர் வந்து உள்ளே வச்சுக்கலாம். மாவை உள்ளே வந்து வச்சுட்டு குக்கர் மூடி வந்து உள்ளே இருக்கிற கேஸ்கட் எடுத்துகிட்டு விசிலையும் எடுத்துகிட்டு சும்மா மேலே மூடி வச்சுருங்க. பாருங்கள், ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பாதி அளவுக்கு தான் குக் ஆகியிருக்கு. இப்போ இதுக்கு மேலே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக வீட்டில் ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஞ்ச திராட்சையும் பாதாமும் இருந்தது, அதை தான் கட் பண்ணி அப்படியே மேலாப்பில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டுக்கிட்டேன். இப்போ திரும்பவும் மூடி போட்டு இன்னும் ஒரு 20 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். பாருங்கள், 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிறத எடுத்து உள்ளே விட்டு குத்தி பார்க்கலாம். ஒட்டி இருந்தால் மாவு வந்து வேகலைன்னு அர்த்தம். இன்னும் மேலே மட்டும் கொஞ்சம் வேகலை, இன்னொரு 5 நிமிஷம் விட்டு எடுத்தால் போதும். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மேலே மட்டும் கை வச்சு தொட்டு பார்க்குறேன். கையில் வந்து மாவு எதுவுமே ஒட்டலை. அப்போ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு திரும்பவும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வருது. கேக் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு துணி வச்சு நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ இது வந்து நல்லா வந்து சில்லுன்னு வந்து சூடெல்லாம் குறையணும். சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஓரமாக கத்தி வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கலாம். இப்போ மேலே ஒரு தட்டு கமுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்தோன்னா கேக் வந்து அழகாக வந்துடும். போட்டிருந்த பட்டர் ஷீட் வந்து நான் எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், உள்ளே வந்து எந்த அளவுக்கு நல்லா ஸ்பான்ச்சியாக வந்திருக்குன்னு. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்ல ஹெல்த்தியாக கோதுமை மாவு, வெல்லம் இந்த மாதிரிலாம் போட்டு செய்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.